ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே 2 இனிப்பான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும்படி உன் சாயப்பா நான் செய்ய போகிறேன். நீ சொல்கிறதையெல்லாம் மற்றவங்க நம்புகிறாங்கன்றதுக்காக கேட்பவர்கள் எல்லாம் முட்டாளும் இல்லை, பொய் சொல்லி நம்ப வைக்கக்கூடிய நீ அறிவாளியும் இல்லை என்பதை நான் இந்த உலகில் தவறு செய்யும் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி காட்ட தான் விரும்புகிறேன். நீ சொல்கிறதையெல்லாம் எதிரில் உள்ளவங்க முழுசாக நம்புகிறாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் பல சமயங்களில் நீ தவறு செய்கிற, நீ பொய் பேசுகிறன்னு தெரிஞ்சும் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் அறிவாளிகள். நீ மற்றவங்களை சுலபமாக தவறு செஞ்சு ஏமாத்திடலாம், ஆனால் சாகும் வரைக்கும் உன் மனசாட்சி உன்னை துரோகியாக தானே நினைக்கும். ஓ மனசாட்சிக்கு நீயே துரோகியாக இருந்தினா உன் வாழ்க்கை எப்படி நிம்மதிகரமாக இருக்கும்னு யோசி. ஒரு பக்கம் பணமும் இன்னொரு பக்கம் உறவும் சேர்ந்து இந்த உலகத்தில் நீ எப்படியெல்லாம் வாழணுங்கிறத தினமும் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தானே இருக்குது. ஒரு சில உறவுகள் கஷ்டங்களையும் வேதனையும் கொடுத்து கொடுத்து நீ இதெல்லாம் செஞ்சது தவறு தவறுன்னு உன் தலையில் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பணம் நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் செலவழிச்சிட்ட, நீ உன் வாழ்நாளில் சம்பாதிச்சதையெல்லாம் வீணாக்கிட்ட, அதை இப்படி சேர்த்துருக்கலாம், இந்த பணத்தை அப்படி சேர்த்துருக்கலாம், நீ தவற விட்டுட்டேன்னு உன் வாழ்வில் நீ செய்த தவறுகளை சுட்டி காட்டிக்கொண்டும் நித்தமும் ஞாபகப்படுத்தி கொண்டுமே இருக்கிறதா? கவலைப்படாத. எத்தனை முறை வெட்டினாலும் தலைக்கும் மரம் போல எத்தனை முறைதான் நீ உன் தாயை திட்டினாலும் குறை சொன்னாலும் அவர்கள் அன்பு காட்டுவதில் குறைவு எதுவும் வைக்கவில்லை தானே? அதே போல நீயும் உன் தாயிடமும் பெற்றோர்களிடமும் நடந்து கொள்ளேன் செல்லமே. உன் தாயும் தந்தையும் உனக்கான உயர்வானவர்களாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக தான் இந்த பூமியில் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க உனக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை நீ அறிய மாட்டாய், ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன் அல்லவா? எப்போதும் எங்கே எதை பேசுகிறோன்ற ஞானமும் அறிவும் உனக்குள்ளே இருந்தும் கூட ஏன் சில சமயங்களில் உன்னையும் மீறி வார்த்தைகள் வந்து விடுது? அது அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளாக அல்லவா வந்து விடுகிறது. நீ ஒன்று யோசிக்கிற, சொல்லும் போது வேறொன்ன சொல்லிடுற. எப்போதுமே உன் மனமும் புத்தியும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி யோசிச்சா பேசக்கூடிய வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும் அல்லவா? மதிப்பும் மரியாதையும் நிறைஞ்ச மனிதனாக வாழணும் நீ நினைக்கிற, ஆனால் உனக்கு அவமானமும் பிரச்சனைகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறதா? கவலைப்படாத. நெருப்பு சுடுங்கிறது அறிவு, ஆனால் அதை தொட்டு சுட்டுக்கிட்டா அது ஒரு அனுபவம் தான். இனி நெருப்பை தொடவே கூடாதுன்னு உணர்கிறாய் அல்லவா? அதுதான் ஞானம். அனுபவமும் ஞானமும் எல்லாமே உனக்கு அளவு மீறி கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் அருள் செய்துவிட்டேன். உன் கைகளை மீறி செல்லும் எந்த விஷயத்தையும் நீ கையாள முடியாது என் செல்லமே. எது எப்படி நடக்குதோ அதை அதன் பொறுப்பில் அப்படியே விட்டுடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா எந்த உறவிடமும் நீ எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா உனக்கு சில பேருக்கு செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு ஏன் செய்யணும், இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டோமேன்ற சிந்தனை இருக்குமே தவிர யாருமே இப்போது உனக்கான நல்லதை செய்து கொடுக்க தயாரானவர்களாக இல்லை. நடந்த அனைத்துக்குமே காரணம் உன்னுடைய கவனக்குறைவும் நீ மற்றவர்களை முழுமையாக நம்பியதும் தானே. அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நீ தவறு சொல்கிறதோ அல்லது நேரம் சரியில்லை என் தலைவிதின்னு சொல்கிறதோ எல்லாமே தவறு தான். உனக்கான செயல்களை சரியாக முடித்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. நீ எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிறதால தான் எல்லாரும் உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துகிறார்கள். எதையும் கண்டுகொள்ளாமல் அவரவர்களை அவர்கள் பாதையில் விட்டுவிடு. உன் மன வலியும் வேதனையும் குறையும்படி உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டான். எல்லாரையும் மதித்து நடக்கக்கூடிய ஆளாக நீர் உன் மனசாட்சி சொல்லுகிற விஷயங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லா விஷயங்களிலும் யோசித்து முயற்சி எடு. முதிர்ச்சி என்பது யார் உன்னை பார்த்து என்ன குறை சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போவதுதான். அப்படிப்பட்ட பக்குவத்தை இப்போது நீ பெற்றுக்கொண்டு தானே இருக்கிறாய். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன ஒரு மனிதர் திடீர்னு உன்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உன் மேலே அக்கறை வந்துருச்சுனோ அல்லது உன் வீட்டில் நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவோ உன்கிட்ட வரல. அவர்கள் உன்னிடம் உதவி கேட்பதற்காக உன்னை தேடி வர்றாங்க. உன் மூலமாக அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்படி நானே உனக்கு துணையாக இருப்பேன்.